ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜி அக்கா, நான் ரொம்ப பிஸி அக்கா. நம்ம வீட்டுக்கு நோன்பு திறக்கிறாரு, அதாவது இஃப்தார் பார்ட்டிக்காக வந்திருக்காங்க. இதில் வந்து பேரிச்சம்பழம், வாட்டர்மெலன் ஜூஸ், நோன்பு கஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச சுண்டல் வித் சமோசா அண்ட் ஃபைனலி டீ. வாங்க எல்லாரும் நம்ம இஃப்தாரில் கலந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம். நான் வரேன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் போன உடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு இவ்வளோ இதுவும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு நோன்பு கஞ்சி ரொம்ப பிடிக்கும். காட்டுமன்னார்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க முஸ்லீம்ஸு. நாங்கள் இருக்க பகுதியில் வந்து முஸ்லீம்ஸை பார்க்குறதே ரொம்ப ரேருன்ற மாதிரி இருக்குது. நமக்கு முஸ்லீம் ஃப்ரெண்டு, கிறிஸ்டின் ஃப்ரெண்டு எல்லாருமே இருக்காங்க. எம்மதமும் நமக்கு சம்மதம். அவங்க வச்ச எல்லா ஐட்டத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே செய்யணுன்ற மனசு இருக்கே, அதுவே பெரிய விஷயங்க. ஊறுற கேணி தான் சுரக்கும். அந்த ஃபேமிலி 200 வருஷம் நல்லா இருக்கட்டும். சமோசா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சதான்னு கேட்டேன். இல்லை, கடையில் வாங்கினதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. கொண்டைக்கடலெல்லாம் போட்டு ஒரு சுண்டல் செஞ்சுருந்தாங்க, அது செம்மையாக இருந்துச்சு. கஞ்சிலே பார்த்திங்கன்னா கறி போட்டு ஒரு கஞ்சி இருக்குங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நோன்பு கஞ்சியில் கேரட்டு, கடலப்பருப்பு, தேங்காய், பயிறு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு இவ்வளோ ஐட்டம் செய்யணுமான்னு கேட்டேன். இதெல்லாம் கம்மிக்கா, நிறைய ஐட்டம் செய்யணும், நான் தனியாலாம் இருக்கிறதுனால செய்ய முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு நாள் சொல்லிவிட்டு வாங்க, நிறைய ஐட்டம் செஞ்சு வைக்கிறேன்க்கான்னு சொன்னாங்க. அந்த சமோசாவை பிச்சு பார்த்தேங்க, பிக்கவே முடியல. எப்படியோ ஒரு வழியாக பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். நிறைய ஐட்டம் சாப்பிட்டுட்டேன், சாப்பிடவே முடியல. நான் பொதுவாகவே யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டேன். யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து எனக்கு கொடுக்காதீங்க, சாப்பிட மட்டும் என்னால் முடியாதுன்னு சொல்லுவேன். கஞ்சி ஸ்பூன்லலாம் சாப்பிட்டா சரி வராதுன்னு டம்ளரில் ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே இருந்த கஞ்சி ஃபுல்லாக நானே சாப்பிட்டுட்டேங்க. நைட்டு டிஃபனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். யார் யாருக்கும் நோன்பு கஞ்சி பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்டில் ரெட் ஆட்டை போட்டு விடுங்க.